ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பலாப்பழ கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயும் நம்ம ரவா வச்சு கேசரி செய்வதோட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். வாங்க. பலாசொலையை எடுத்து அந்த பலாசொலையில் இருக்கிற விதையை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் ஏற்கனவே எல்லா பலாசொலையிலையும் விதையை எடுத்துட்டேன். இப்போ இந்த பலாசொலையை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பலாசொலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம். இதில் பாதி சொலையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பாதி சொலை இருக்கட்டும். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பலாசொலையை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. நம்ம கேசரி செய்யறதுக்கு பலாப்பழ கேசரி செய்வதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பலாசொலையை அரைச்ச பேஸ்ட்டு, பலாசொலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3/4 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். 1 டம்ளர் சுகர் எடுத்துருக்கோம். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி இது எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். நெய் தேவையான அளவு நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் பாருங்கள், இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நிறம் மாறுது. இப்போ நம்ம திராட்சையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ திராட்சை உப்பி வந்துடுச்சு. இதை வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேன்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ரவையை வறுத்தாச்சு. இந்த வறுத்த ரவையை வேறு பேனில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வேறு பேனில் மாற்றிட்டு இதில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நெய் 2 ஸ்பூன் போட்டுட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ ஜூஸ் இதில் சேர்த்துப்போம். இதை நல்லா இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாசொலையும் இதில் போட்டுக்கலாம். பலாசொலை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். அந்த ரவைக்கு நான் 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1க்கு 2.25 டம்ளர் கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதை கிண்டிக்கலாம். தண்ணி வந்து சுண்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா ரவை வந்து வேவாது. இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டம்ளர் வந்து ரவை எடுத்தேன். அதுக்கு 1 டம்ளர் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்தால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் மேலே விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பலாப்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி கேசரி செய்யாமல் பலாப்பழ சீசனில் நம்மளுக்கு பலாப்பழம் ஈஸியாக கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.